this electron is moving northwards with the velocity 10 power 7 meter per second. நான் இப்போ இது வரைஞ்சேன்னா இப்போ என்ன எடுத்துக்க போகிறேன் நான் ஸோ இது வந்து எனக்கு என்னது இது நார்த் டைரக்ஷன் கரெக்டாக ஸோ இது நார்த்தில் இருக்குது ஸோ இது வந்து ஈஸ்ட் ஸோ வெலாசிட்டி வந்து என்னது இட் இஸ் 10 power 7 meter per second. Since it is negative z axis இல்லையா இது உள்ளே போகிறதுனால மைனஸ் கேன்னு எடுத்துக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது 3t இது வந்து எங்கே இருக்குது along the positive x axis. சரியா இப்போ நம்ம இதை எடுத்ததுனால நமக்கு வந்து இப்போ ஃபோர்ஸ் சார்ஜ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க. ஸோ சார்ஜ் ஆன் த எலக்ட்ரான் வந்து 1.6 into 10 to the power minus 19. நீங்கள் ஃபோர்ஸ் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சி அதை எழுதினாலும் ஓகே இல்லை வந்து ஃபார்முலாலேயே சார்ஜ் q இன்ட்டு வி கிராஸ் பி தானே யூஷுவலாக நம்ம எழுதுவோம். இப்போ என்னது மைனஸ் q இன்ட்டு வி கிராஸ் பி அவ்வளோதான். சார்ஜ் நெகட்டிவாக இருக்கனால மைனஸ் q வருது அவன் தான். ஸோ மைனஸ் 1.6 into 10 to the power minus 19 v என்னப்பா 10 power 7 into minus k கிராஸ் b வந்து 3 i cap. ஸோ இப்போ என்ன ஆகும் ஸோ வந்து மைனஸ் 1.6 into 10 to the power minus 19 into 10 to the power 7 into 3 minus k cross i. k cross i என்னது சைக்ளிக் ஆர்டர். ஸோ k cross i வந்து j வரும். இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்கனால மைனஸ் j. இது வந்து 4.8 into 10 to the power minus 12. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும் எனக்கு 4.8 into 10 to the power minus 12 j cap ஆகிடும். j capங்கிறது என்னது y axis. அப்போ வெர்டிக்கலி அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எங்கே இருக்கும் வெர்டிக்கலி அப்வர்ட்.